அண்ணே இதை அந்த ஆள்கிட்ட கொடுத்துரு. ஐயா இந்தாங்க. ஆடலரசனுக்கு கிடைச்ச சன்மானத்தில் வாங்கி வந்து கொடுக்குறீங்களோ? ஐயா எடக்கு பண்ணாம சாப்பிடுங்க ஐயா. தரித்திரம் பிடிச்ச நாய் பணத்துக்கு முன்னாடி ஆட்டு வந்து நிற்கிறான். டேய், ஒரு ஈயத்தட்டை வாங்கி இவன் கையில கொடுத்து காலில் சலங்கையும் கட்டி விட்டு சாட்டையால மடார் மடார்னு அடிச்சு முச்சத்துல நின்று ஆட சொல்றா. பிச்சை போடுவாங்க. எல்லாரும் பொறுக்கி திருக்கடா எச்சக்கலா நாய்களா. ஐயா தம்பி மனசு ஏற்கனவே உடஞ்சி போய் கிடக்குது. இதுக்கெல்லாம் அதுக்கு இஷ்டமே இல்லை. நான் தான் எல்லாருடைய கஷ்ட நஷ்டத்தை எடுத்து சொல்லி கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறேன். ஓ, நீங்க தான் அந்த சட்டம் இல்லையா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு ஒரு மீசை, உனக்கெல்லாம் வாத்தியத்தை தோடுறதுக்கு யோகிதை கிடையாதுரா. ஆமாம், இவர் பாட்டு பாடி வாசிச்சு புஞ்சையை நஞ்சாக்கி நஞ்சையை நகரமாக்கிட்டாரு. மூடிட்டு குடியா. தம்பி அவர் ஏதோ பேசிட்டு போறாரு, நீ சாப்பிடுப்பா. டேய், சுடுகாட்டில் பணத்துக்கு படையல் வச்சிருப்பாங்களே வகை வகையா, அங்கேயே தின்ட்டு வந்திருக்க வேண்டியது தானே. உனக்கு வாசிக்க கற்றுக் கொடுத்த அந்த சாமி புலவன் சொல்றான்டா, நீ எல்லாம் விளங்கவே மாட்டாடா. நீ மட்டும் என்ன விளங்கி கிழிச்ச? நீ தான் பாடுறேன் வாசிக்கிறேன்னு போய் தொணாந்துக்கிட்டு நின்ன. எந்த கோயிலில் உன்னை பாட விட்டான், எந்த கல்யாண வீட்டில் உன்னை வாசிக்க விட்டான்? அடிச்சு நாயை விரட்டுற மாதிரி விரட்டல. யோ, என்னமோ நீ எனக்கு கற்றுக் கொடுத்த வியாக்கியானம் பேசி திரியிற. நீ கற்றுக் கொடுத்த வித்த கழுத விட்டைக்கு சமானம். நீ டொமுக்கு அடிச்சு சொல்லி கொடுத்த மட்டும் நான் வாசிட்டு தெரிஞ்சா உன்ன மாதிரி நானும் சீப்பட்டு போய் தான் கிடக்கணும். சீப்பட்டு போய் கிடந்தாலும் சாமி புலவன் தாண்டா. உன்ன மாதிரி பியத்துக்கிற எச்சக்கல பைய இல்லடா இந்த சாமி புலவன். யோ, பெரிய சாமி புலவன் மண்ணாங்கட்டி செருப்பால் அடிப்பேன். நீ குடிக்கிறே குடி, இது எச்சக்கல குடி. நீ திங்கிற சோறு எல்லாம் நான் உனக்கு போடுற பிச்சை. இதுக்கு மேல ஏதாவது வாயை திறந்த அடிச்சு பல்லங்கள் எல்லாம் உடைச்சு விடுவேன். டேய் சன்னாசி, என்ன இருந்தாலும் திறமைக்காரரா. ஊர் உலகம் தன்னை மதிக்கலைன்னு நொந்து போயிருக்க மனுஷன்ட்ட பெத்த பிள்ளை நீ இப்படி பேசிடக்கூடாது. இத்தனை காலம் சகிச்சு இருந்துட்டு இன்னைக்கு வார்த்தையை கொட்டிட்டிய. எனக்கு மட்டும் ஒரு பிள்ளை இருந்து இப்படி பேசியிருந்தா நேரம் நான் நாண்டுக்கு நின்று சேர்த்துருப்பேன். தப்பு பண்ணிட்டியே தம்பி. முடியலன்னு என் ஆத்தா என்னை பெத்து போட்டு போனதுக்கப்புறம் எனக்கு நினைவு தெரிகிற வரைக்கும் ஒத்தாளன்னு பார்த்துக்கிட்டான். அந்த ஆளுக்கு தெரிஞ்ச வித்தை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தான். ஆனால் அதை மட்டுமே வச்சு இந்த காலத்தில் என்னால் பொழப்பு நடத்த முடியாதே. நான் மட்டும் என்ன விரும்பிய செய்கிறேன், வேற வழி இல்லைன்னு. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. டேய், என்னடா இது சின்ன பிள்ளை மாதிரி. எந்திரி 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 சொல்றேன் தம்பி. எந்திரி எந்திரிப்பா. வாடா எந்திரிடா. போய் படுறா. ஐயா ஐயா, 2 நிமிஷம் ஐயா. என் மக வாழ்க்கை பிரச்சனையா, கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. என்னம்மா கூட தொல்லையா போச்சு? ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுங்க. எந்த கம்ப்ளைண்ட் வரல பாத்துக்கோங்க. ஐயா ஐயா, என்னம்மா என்ன விஷயம்? ஐயா, உங்க டிரைவர் கருப்பையாக்கு தான் என் மகளை கட்டி கொடுத்தையா. என் மகளும் மருமகளும் 6 மாசத்துக்கு மேல எங்க இருக்காங்கன்னு தெரியலையா. டிரைவர் கருப்பையாவா? யாருமே இல்லம்மா என்கிட்ட வேலைக்கு. இல்லைங்க ஐயா, என் மருமக உங்ககிட்ட இருக்கிறதா தான் சொன்னாரு. அம்மா, யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறதா? இதெல்லாம் விசாரிக்க வேண்டாமா? Sir, this is the third time someone is complaining like this. Then check what is this all about, ya? மா, கவலைப்படாதீங்க, போய் தேடி பாருங்க, கிடைப்பாங்க. ஐயா ஐயா, நான் எங்க போய் தேடுவேன்? ஐயா ஐயா, Shall we start the program, sir? கொஞ்சம் கவனமா பாடுங்க. வந்திருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப பெரிய ஆளுங்க. அப்ப நான் யாரா?
இல்ல, ஆஸ்திரேலியன் கவர்னர் கூட வந்திருக்காரு. அவருக்கு பாட்டு கச்சேரினா உசுரு. நம்மளோட நல்ல சங்கீதம் கேட்கணும்னு ஆசைப்பட்டாரு. எனக்கு உடனே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல? குரல்ல அதே கம்பீரம் இருக்குன்னு நம்புறேன். முதல்ல சனி நான் அமுத்திட்டு போ, எனக்கு எல்லாம் தெரியும். இடறினோ எனதுரு நோய் தொடரினும் நின் கழல் தொழுதெழுவேன். வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் நின் கழல் விடுவேனல்லேன். தாழிலம் தடம் புனல் தயங்கு சென்னி போழிலம் அதி வைத்த புண்ணியனே. போழிலம் அதி வைத்த புண்ணியனே. என் உள்ளம் கோவில் அங்கே உண்டு தெய்வம், அது இந்த கீதம் அல்லவா? சொல்லவா உன்னை தொடும் உண்மை அல்லவா? நீ வந்ததெங்கோ நானும் வந்ததெங்கோ, நம்மை இங்கு ஒன்றாய் சேர்த்ததே இசையே எந்தன் முன்பு உன்னை வைத்ததே. பிறந்தது சிற்றூரில் வாழ்வதோலை குடிலில் இருக்கும் இவை வந்து என்ன என்ன செய்யும்? மேகமற்றவான் போல தெளிந்த தண்ணீர் போல ஊற்றெடுக்கும் இசை அமுதம் எந்த மீது ஓடும். நீ விரும்பும் நேரம் உனக்கிது வேண்டும். உன் கவனம் யாவும் பொழுது போக தீரும். சிறிதே இசைத்தாலும் அது மருந்தாகும். வாழ்வென்ன இசை என்ன எனக்கு ஒன்றாகும். என் உள்ளம் கோவில் அங்கே உண்டு தெய்வம், அது இந்த கீதம் அல்லவா? சொல்லவா உன்னை தொடும் உண்மை அல்லவா?